எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன் ரசூலோட வரலாறு. உங்களுக்கெல்லாம் தலைவலி இதெல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளை, நீங்க தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, என்ன செய்வீங்க? நீங்க தலை பாரமா இருந்தா எழும்பி உட்காருவீங்க. நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் உங்களை வச்சா கூட நீங்க கம்ஃபர்டபுளா உட்கார மாட்டீங்க. ஏன்னா தலை பாரம், கஷ்டம். அந்த நேரத்தில் இந்த உணர்வும் வராது, ஆசாபாசங்கள் வராது, காய்ச்சல் நேரம் படம் பார்க்க தோணாது, தப்பு பண்றதுக்கு ஒண்ணு இருக்காது, உடம்பு சீவன் இல்லாம இருக்கு. ரசூல்லா யாருன்னு தெரியுமா? கடைசி நாள் திங்கக்கிழமை வேர்ல்ட்ல என்ன பொறுத்தல எந்த மனுஷனுக்கும் செய்ய இயலாத ஒரு வேலையை ரசூல்லா செஞ்சாங்க. மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்குது. சக்கராத்துன்னா மயக்கம். மௌத்து வர்ற டைம்ல ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரசூலுக்கு பேச இயலுமா கடைசி டைம்ல? ஏல. என்ன ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, மிஸ்வாக்க கொண்டு வர அப்துல் ரஹ்மான் அவரோட பிரதர் வேணுமான்னு கேட்க போல ரசூல்லா எனக்கு வேணும்னு வாயால சொல்லல, ஃபஅஷார பிரஸிஹி, தன் தலையால் வேணும்னு ஆட்டுறாங்க ரசூல்லா. அதுக்கு அளவு கேளாது. ரசூல்லா ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களால நடந்து தொழுகைக்கு போக முடியல, இப்படி நின்று உஷாரா நிக்க முடியல. ரசூலுக்கு கட்டுமையா சோம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போறாங்க. இப்ப லுகருக்கு பாங்கு சொன்னீங்க, லுகருக்கு பாங்கு சொல்ல முன்னாடி ரசூல்லா மௌத்து. சுபஹுக்கு அஸான் சொல்ல போல ரசூல்லா இருக்கிறாங்க, துகருக்கு முன்னாடி மௌத்து. ஒரு மிக ஆச்சரியமா ஒரு செய்தி நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? ஆயிஷா அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. உட்கார்ந்து இருக்க போல ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்களால நடக்க இயலாத ஆயிஷா வர்ணிக்கிறாங்க. வியாழக்கிழமை நைட், நாங்க வெள்ளிக்கிழமை ராவண்டுவோமே, வியாழக்கிழமை ராத்திரி ரசூல்லா லாஸ்டா மக்ரிப் தொழுவிக்கிறாங்க. அதான் ஃபைனலா இந்த உம்மத்துக்கு ரசூல்லா அழகா நீட்டி தொழுவிச்ச லாஸ்ட் வல்முர்சலாத் சூரா. ஹதீஸ்ல நம்ம பரட்டி பார்க்க ரசூல்லா மக்ரிப் தொழுவிச்சுக்கிறாங்க, வல்முர்சலாத் சூரா ஓதி. ரசூலுக்கு 14 நாளைக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. சரியா திங்கக்கிழமை ஒரு நாள் ஜனாசா ஒன்று அடக்கிட்டு வராங்க. ஜன்னத்துல் பக்கீல தலைவலி வருவது, இருக கட்டி கொள்றாங்க. அது திங்கக்கிழமை. அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் கொஞ்சம் நோய்பட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை மௌத்தாயிட்டாங்க. இந்த 14 நாள்லயும் நோமலா தான் இருந்தாங்க. கொஞ்சம் புதன்கிழமை, அதுக்கு முன்னாடி புதன்கிழமை கொஞ்சம் கூதல் காய்ச்சல் வந்துச்சு. ஆனா மற்றபடி நோமல் ஆயிருவாங்க. வியாழக்கிழமை தொழுகிற அளவுக்கு ஓகே. வியாழக்கிழமை நைட் இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் வரையில தண்ணியை பிடிக்கிறாங்க, முடிச்சிட்டு விழுவுறாங்க. என்ன ஆயிஷா பண்றாங்க மக்கள்? யார சொல்ல தொழல, உங்களை பாக்குறாங்க. இப்படி 3 முறை நடக்குது. திடீர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எலும்பி உங்க வாப்பாக்கு தொழுவிக்க சொல்லுங்களேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நீங்க நின்ற இடத்துல அவர் நின்று அழுதுருவார், நீங்க இல்லாம. நீங்க நின்ற இடத்துல நீங்க இல்லாம அவர் நின்று அழுதுருவார் யார சொல்லலாம், அவரால் முடியாது. சொல்லுங்க உங்க வாப்பாவுக்கு தொழுவிக்க சொல்லி. இது நடந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக தொழுவிக்கிறாங்க. இப்ப ரசூலுக்கு பள்ளிக்கு போக ஆசை. ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க, 2 தோழர்களுடைய களத்துல ரசூல்லா கையை போட்டு போனாங்க. விரல் இழுப்பட்டுட்டே போகுது மண்ணுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க, உட்கார்றாங்க. இந்த அளவுக்கு ஏழுமண்டா ரசூல்லா போய் உட்கார்ந்தாவது பள்ளியில தொழுவாங்கன்னு சொன்னதுக்கு அதை சொல்றேன். அந்த அளவுக்கு ரசூல்லா கேளாது. குரல் மங்கி போச்சு. ஒரு ஆள் மௌத்தாக போக்கல லாஸ்ட்ல வாய்ஸ் வராது. ரசூலோட வாய்ஸ் லாஸ்ட்ல வரல, வெளியே வரல, குரல் மங்கி போச்சு. பெருமானார் ஒரு வேலை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடு மடிக்கு போய் உட்கார்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த உணர்வும் வராது, எந்த எண்ணமும் வராது. இன்னமும் சொல்ல போனா உங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அப்படி படுத்தா ஓகே, இன்னொருத்தோட மடியில போயிருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரசூலோட ஃபைனல் மூமெண்ட் தன்னை மனைவிக்கு கொடுத்த கிஃப்ட் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஜன்னாவுக்கு நீங்க என்ன மனைவி. இவங்க எடுக்கிற எந்த காதல் படமும் இப்படி எடுக்க இல்லாத. அவங்க பொய் செய்யறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அவங்க யாருக்குமே வாழ முடியல. அவங்களால என்ன மேரேஜ் பண்ணி வாழ அவங்க இல்ல, அவங்களோட அது அவுட், அந்த லைஃபே இல்ல. ஷைத்தானிய வாழ்க்கையில ஏமாத்தமும் பொய் காதலும் தான் அவங்க காட்டுறாங்க. பெருமானுடைய லாஸ்ட பாருங்க, 18 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததோட ஆயிஷா கெட்டி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குல் சூராவை ஓதுறது, ரசூலுல்லாஹ் தடாவுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய தோல்ல ரசூலை இந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட் மூமெண்ட்ல கையை பிடிக்கிறாங்க. ஆயிஷா போதும் என்று சொல்றது. வேர்ல்ட்ல இப்படி ஒரு மையத்தை செய்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? தன் வைஃபோட ஜன்னாவுல என்னுடைய மனைவி ஆயிஷான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட். அவங்களுக்கு 18 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 63 வயசு. அந்த லவ்வுக்கு என்ன சொல்றது? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை நினைக்கிறேன். லாஸ்ட் மூமெண்ட்ல மடியில உட்கார்ந்ததுக்கு பிறகு தன் மனைவி குல்சூராக்கள் ஓதி ரசூலுல்லாஹ்வை தடாவுற நேரம் ஆயிஷா நான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்னமோ முணுமுணுத்தாங்க, எனக்கு கேட்கல. இங்க ரசூலுல்லாஹ் நான் டக்குன்னு காதை கொண்டு போய் வச்சு ரசூலுல்லாஹ் 3 தடவை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவன் என்ன மன்னிச்சது. சத்தம் கேட்குது எனக்கு மெல்ல.
ரசூலுல்லாஹ் பிரியிற கட்டம். அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு. ரசூலுல்லாஹ் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தண்ட வைஃப் இவ்வளவு லைவ் பண்றாங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி வீடியோ கேமராவை கொண்டு போய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி சொல்றாங்கன்னா அது வாழ்க்கை. இந்த படம் வேணுமா? அந்த வாழ்க்கையை படிச்சு நாம மாறணுமா? இந்த படத்துல பார்த்தவங்களாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. 10 வருஷம் காதலாம், 6 வருஷம் காதலாம், 8 வருஷம் காதலாம், குட்டி விட்ட ஆள் இல்லையா, அதான் இதான். 2 மாசம் வாழ, 6 மாசம் வாழ முடியல. கேட்டு பாருங்க உங்க நானமார்கள்ட்ட கதையில என்ன நடக்குது. நான் சொல்ற கதையை கேளுங்க. ஆயிஷா ஒரு வார்த்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. கண்ணு மேல பார்த்துட்டு, கண்ணு முகட பாக்குற நேரம் விரல் மோது மேல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர் அலா. ஆயிஷா கேட்கல, காதை கொண்டு போய் வைக்கிறாங்க. யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு. ஆயிஷா பிற்காலத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க. வல்லாஹி அந்த வார்த்தையை கேட்க போக்கல உயர்வான தோழர்களோட ரசூலுல்லாஹ் 3 முறை சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னை அங்க, எனக்கு அந்த தோழமை வேணும் கேட்கிறாங்க. ஆயிஷா சொன்னாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் வந்துட்டு. ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட மலக்குல் மௌத் வர்ற நேரம் லாஸ்ட் மூமெண்ட்ல கேட்பாங்களாம், இன்னும் வாழணுமா ஆஹிராவா? இந்த கேள்வியை கேட்டுதான் ரூஹ் எடுப்பாங்க. ஆயிஷா சொன்னாங்க, என் மடி காலியாக போறதை நான் உணர்ந்தேன். இந்த ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்கப்பட்டதுனாலதான் மேலேண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. என் மடியை விட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்துட்டாங்க. என் மடியில இருந்து ரசூலுல்லாஹ் போக போறாங்க. ரசூலுல்லாஹ் மேல பார்த்தாங்க, விரலும் மேலதான் இருந்துச்சு. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா என் காதுல கேக்கு. வெளியில எல்லாரும் இருக்கிறாங்க. ஆயிஷா வீட்டுல யாருமே இல்லை. அந்த வீட்டுல அவங்களும் ரசூலுல்லாஹ் மட்டும். யாருக்கும் கதவு திறந்து வரையலாது. இஸ்லாம் சொன்ன சட்டம் அங்க இருந்துச்சு, மஹரம் அஜ்னபி சட்டம். உம்மஹாத்துல் முஃமினீன், எங்களுடைய தாய் அவங்க வீட்டுல இருக்கிற நேரம் யாருக்கும் அப்படி ஓபன் பண்ணிட்டு போகலாது. அந்த நேரத்துல நான் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் பிரிய போகுது. ஆயிஷா சொன்னாங்க, மேல பார்த்துட்டே இருந்தாரு. விரல் இப்படி இருந்துச்சு, அந்த விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. ஆயிஷாவுடைய தோல்ல ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லித்தர பாடம். நீங்க பார்க்கிற படத்துல பொய் சொல்லி கொடுக்கறாங்க. அவங்க எந்த கதாநாயகரும் நிஜமா வாழல. கூகுள் பண்ணி பாருங்க, அந்த பேர்ல அடிச்சு அவங்க வாழ்றாங்களா டிவோர்ஸ் ஆண்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்த சொல்லு, எல்லாம் இது ஆணையா. நானும் இந்த படம் பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னா நான் நினைக்கிறேன், ஓ லெவல் முடிய நான் ஒரு சத்தியம் கொடுத்தேன். வல்லாஹி அண்டையிலேருந்து நான் பார்த்ததே. இப்ப என்ன கூத்து போகுதுன்னு தெரியாது. 4 பேர் சொல்றதுதான் நான் கேட்டு சொல்றேன். அல்லாஹ்வோட நான் ஒரு சபதம் வாங்கினேன். நான் வீட்டுல ஓதி கொடுப்பேன், படத்தையும் பார்ப்பேன். எனக்கு கல்வி குத்திச்சு. நீ செய்யற அதை நான் பப்ளிக்கா தான் செய்வேன். சில நேரம் ஓதி கொடுக்க வர பிள்ளைகளை நான் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு ஓதி கொடுப்பேன். நான் எதையும் ஓப்பனா தான் செய்வேன். ஆனா ஒரு நாள் நானே ரோட்ல போன எனக்கு கல்வி குத்திச்சு. ரப்புக்கு ஒரு சபதம் கொடுத்து நான் கண்ணை பொத்திடும், தப்பு போக்கல. அந்த ஒழுக்கம் எனக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் நான் தியேட்டர் வாசல்ல காலை மிரிச்சதே இல்லை. எங்க அம்மா அப்பாக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அவங்க எங்களை அப்படி வளர்த்தாங்க. ஆனா வீட்டுல போற படத்துக்கு நாங்க அடிக்ட் ஆகினோம். கொஞ்சம் பார்த்தோம், அப்படிலாம் நடந்துச்சு. அல்லாஹ்ட சபதம், சத்தியம் வாக்கு கொடுத்து, இறைவா எனக்கு ஆசை, உனக்காக நான் இதை விடுறேன். அண்டில் என் லைஃப்ல நான் பெரிய சேஞ்சஸை கண்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், உங்களை அழிச்சிரும் இந்த படம். நீங்க ஓஎல் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு போன உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நீங்க யூடியூப் தொடங்குவீங்க. நீங்க எடுப்பீங்க போனை, அதுல இருந்து நீங்க தொடர்ந்து அடிக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. நான் உங்களுக்கு அவனை பத்தி சொல்லிட்டேன், அவங்க யாருன்னு. இந்த கதாநாயகர்கள் என்று சொல்ற படம் எடுக்கிற இண்டஸ்ட்ரியே பெரிய பண புதையல். உங்களை மாதிரி ஆட்களை சாவடிச்சுட்டு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ டொபேக்கோ கம்பெனிஸ், எத்தனையோ பிராண்ட் சாராய கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு? இவங்களை அழிக்கணும். அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் தான் நீங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது படம் என்பது. போதைப் பொருளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் படம். அதனால தான் திரும்ப சொல்றேன், இந்த 3 வருஷம் கோவிட் அவுட் பிரேக்ல எல்லாமே பூட்டிருக்கிற நேரம், ஸ்கூல் பூட்டி எல்லாம் பூட்டுற நேரம், எப்படி பிள்ளைகள் இப்ப அதிகமா போதைக்கு அடிமையாகுவாங்க. ஐநாவுடைய அறிக்கை ஏன் இதை சொல்லுது, போல்ட் பண்ணி சொல்லுது. ஸ்ரீலங்காவில் ஹையஸ்ட் ரேஷியோ, கடுமையான ரேஷியோ. முஸ்லிம் ஊர்கள் எல்லாம் இதுவரைக்கும் காணாத விதத்துல போதைப் பொருளை சீரழிறாங்க. கல்லன் வேற எங்கேயும் இல்லை, உங்க போன்ல உள்ள யூடியூப்ல நீங்க டிவில பாக்குற படத்துலயும் தான் இருக்குது. திரும்ப ஸ்மோக் பண்றதை பாக்குற நேரம் உங்களுக்கு உமாக்கு தெரியாது. இவங்க ஸ்மோக்கை படிச்சு கொடுக்கல, உங்க பிரெயினுக்கு லிம்பிக் சிஸ்டத்துக்கு அவங்க போடுறாங்க. பிரச்சனை வந்தா ஸ்மோக் பண்ண தொடங்கினா அடுத்தது நீங்க தேடி போவீங்க கேஜியையும் ஐசையும். அதனால
உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடிமையாகிறாங்கண்டா நீங்க காப்பாத்தணுமா இல்லையா?